கேட்க போகிறோம், ஊக்கமாய் நம்ம கேட்க போகிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுக்க என்னுடைய மகள் ஈடன் வந்து ஜெபம் பண்ணுவாள். கையில் தட்டி அவளை வரவேற்ப எல்லாரும். தேவனுடைய வார்த்தைக்காக அவள் வந்து ஊக்கமாக ஜெபம் பண்ணுவாள். ஹல்லேலூயா. இயேசுப்பா சோதரம் 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 ஆண்டவரே, இயேசுப்பா இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே, அப்பா நாங்கள் எல்லாம் எங்கள் கூடி வரும்படி அப்பா நீங்கள் கிருபைகளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா சோதரம் சோதரம் ஆண்டவரே, ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில் கூட ஆண்டவரே, அப்பா நீங்கள் ஆண்டவரே எங்கள் கூட பேசுங்க ராஜா. இயேசுப்பா சோதரம் சோதரம் ஆண்டவரே, அப்பா நீங்கள் எங்களிடம் என்ன சொல்கிறோன்னு நினைக்கிறீங்களோ அப்பா நீங்கள் எங்களோட பேசுங்க ராஜா. இயேசுப்பா சோதரம் சோதரம் ஆண்டவரே, எங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஆண்டவரே அப்பா சோதரம் ஆண்டவரே ஊக்கமாய் அந்த வார்த்தையை கவனிக்கும்படி அப்பா அதன்படி நாங்கள் நடக்கும்படி எங்களுக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. அப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய வார்த்தையை கொடுக்க போகிற அப்பா உங்களுடைய மகனை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா சோதரம் சோதரம் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அவள் பண்ண ஜெபத்திலே மெசேஜ் இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அவர் வாயின் வார்த்தைகளை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியணும். நான் யாரையாவது வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அது அவளுக்கும் புரியும். அல்லேலூயா. சரி, எல்லார் கையில் பரிசுத்த வேதாகம் இருக்கா பார்த்துங்க ஒரு முறை. நோட் இருக்கா? நோட் இருக்கா? பைபிள் இல்லாதவங்க கை தூக்குங்க. பைபிள் இல்லாதவங்க யாராவது இருப்பீர்களானால், ஒருவேளை எதிர்ச்சியாக நான் வந்திருக்கிறேன் எனக்கு வேதாகமம் இல்லைன்னு சொன்னால், உங்களுக்கென்றே சில பேர் வேதத்தை இங்கே சபையில் வந்து விட்டு போயிருக்கிறார்கள். அது பின்னால் இருக்குது, அதை எடுத்துங்க, யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து வேதத்தை வந்து மறந்துடுறாங்க. ஏன் மறக்கிறாங்கன்னா, நீங்கள் எடுக்காமல் வரீங்கல்ல, அதனால் உங்களுக்காக விட்டு போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வேத புத்தகம் இல்லாதவர்கள் வேதத்தை நீங்கள் வந்து கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். பின்னால் வேதம் இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க பைபிளை காமிங்க, பைபிளில் நோட்ஸ் எடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறோம். கடந்த பல வாரங்களாக குடும்ப உறவுகளை பற்றி நாம் பேசுகிறோம். ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி நம்ம வாழணும் என்பதை குறித்து பேசுகிறோம். அது வேத வசனத்தின் அடிப்படையிலிருந்து பேசுகிறோம். இப்போது அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், லிவிங் வைஸ்லி இன் த ஃபூல்ஸ் வேர்ல்ட். முட்டாள்களின் உலகத்தில் ஞானமானவர்களாய் நாம் எப்படி வாழ்வது. உலகம் மொத்தத்தில் முட்டாள்களால் நிறைந்திருக்கிற ஒரு உலகம். அது பைபிள் சொல்லுது, நம்ம சொல்லலை. நம்மளை யோசனை பண்ணி யாரையும் இது திட்டுற மாதிரி நம்ம சொல்லலை. ஒரு வகையான முட்டாள்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிற முட்டாள்கள். ஏன்னா தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அதனுடைய விளைவு என்னன்னு பைபிள் சொல்லுது. அவர்கள் தங்களை கெடுத்துக்கொள்கிறாங்க. ஏன் கடவுள் இல்லைன்றான்னா, அவன் தன்னை கெடுத்துக்கொள்வதற்காகவே. ஏன்னா அவன் எப்படி வேணால் வாழலாம். கடவுள் இல்லைன்னுட்டு அவனுக்கு ரூலே கிடையாது, அவனுக்கு சட்டமே இல்லை. என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் வாழலாம், அவன் வாழலாம். இன்னொரு வகையான முட்டாள்கள், எல்லாமே கடவுள்னு சொல்கிற முட்டாள்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, அது வந்து ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மிருகங்கள் ஊரும் பிராணிகள் இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாட்டினார். இதனால் தேவன் என்ன பண்ணார், அவங்க தகாதவைகளை செய்யும்படி அவர்களை விட்டுவிட்டார்னு பார்க்குறோம். தகாதவைகளை செய்கிறவர்களாய் மாறி போனார்கள். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் சொல்லுங்க பைத்தியக்காரராகி. அப்போ 2 வகையான முட்டாள்கள். 3வது வகையான முட்டாள் யாருன்னு சொன்னால், ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள். அவங்க யாருன்னா, அவங்க மணலின் மேல் தங்கள் வீட்டை கட்டின புத்தி இல்லாதவர்கள்னு பைபிள் சொல்லுது. இயேசு சொல்லுகிறார், நான் சொல்லி இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷன். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ சபைக்குள்ளேயே முட்டாள்கள் இருக்கிறாங்க, சபைக்கு வெளியே முட்டாள்கள் இருக்கிறாங்க, சபைக்கு உள்ளே முட்டாள்கள் இருக்கிறாங்க. சபைக்குள்ளே இருக்கிற முட்டாள்களை குறித்து தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆலயத்துக்கு வருவாங்க, வசனத்தை கேட்பாங்க, நல்லா பரவசமாக பாடுவாங்க, ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இவங்கள தான் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது அப்படியே பிக்சராக வச்சு தான் வேதத்திலேருந்து வசனத்தின் அடிப்படையில் சத்தியங்களை நம்ம தியானிக்கிறோம். அப்போ இதில் நிறைய விஷயங்களை நான் உங்களோடு கூட கடந்த வாரத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதில் வந்து நம்ம முதல்ல நம்ம பார்த்தது
உங்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து ஞானமுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்வதற்கு ரொம்ப முக்கியம். அது வந்து என்னென்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபூல்ஸ். ஒரு முட்டாளுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவன் எப்படி இருப்பான், முட்டாளை எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு பைபிள் சொல்கிற சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அப்போ முட்டாளை பற்றிய சரியான படம் எங்கே இருக்குன்னா, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அந்த முட்டாள்களை பற்றிய நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அவங்கள நீங்கள் மார்க் பண்ணி அதை ஒரு பிக்சராக அப்படியே ஒரு பஸ்ஸில் விளையாட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க தான் முட்டாள் அப்படின்றதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா த கான்சிக்யூஷன் ஆஃப் ரிஜெக்டிங் த விஸ்டம். தேவனுடைய ஞானத்தை புறக்கணிப்பதால் வரக்கூடிய தண்டனை என்ன, அது எவ்வளோ கொடூரமானது. வசனத்தை கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம், பட் ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு ஒபே, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்கிறதுனால வரக்கூடிய தண்டனை எப்படிப்பட்டதுன்னா, ஆண்டவர் சொல்கிறார் நான் அவங்கள பார்த்து சிரிப்பேன்றார். அவர்களுக்கு ஆபத்து வரும்பொழுது, சூறாவளியை போல் வரும்பொழுது, அவங்க என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம தங்களை இருதயத்தை கடினப்படுத்தி தான் இஷ்டப்படி வாழ்வேன் என்று சொன்னதுனால அவங்க கூப்பிடும்போது நானும் குரல் கொடுக்க மாட்டேன். அப்போ நான் ஆகடியம் பண்ணுவேன்னா நான் நகைப்பேன், நான் சிரிப்பேன், ஏளனமாய் பண்ணுவேன். ஏன்னா என் வார்த்தையை நீ கவனிக்காமல் என்ன ஏளனம் பண்ணுறதுனால உனக்கு ஒரு காலம் வரும்போது நானும் என்ன பண்ணுவேன், உன்னை ஏளனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறார். ஸோ கேரக்டர்ஸ் த கான்சிக்யூஷன் ஆஃப் ரிஜெக்டிங் த விஸ்டம் ஆஃப் காட், அதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். வாக்கிங் இன் விஸ்டம் ஆஸ் அ கிறிஸ்டியன். ஒரு தேவ பிள்ளைகளாய் கிறிஸ்தவர்களாய் எப்படி வந்து நம்ம ஞானமாய் நடக்கணும் அப்படி என்பதை குறித்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். அதில் மிக முக்கியமாக நல்லா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த உலகம் வந்து என்னன்னு சொன்னால் தேவனுடைய ஞானத்தில் நடப்பதற்கு சத்துவமற்றதாக இருக்கிறது. அதுக்கு தெரியாது. ஏன்? அதுக்கு ஜீவனுள்ள தேவனை பற்றி ஒன்றும் தெரியாது. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று எல்லாமே கடவுள் என்றவங்க, இன்னொன்று கடவுளே இல்லைன்றவங்க. அதனால் அவங்க தங்களை கெடுத்துக்கொள்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. இது நம்ம சொல்லலை, இது நம்முடைய ஐடியா கிடையாது. இட்ஸ் காட்ஸ் வேர்டு, தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அதனால் அவங்க கெடுத்துக்கொள்கிறாங்க. எப்படி கெடுத்துக்கொள்கிறாங்க? என் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன். ஏன்னா உலக ஞானம் வந்து எப்படி பண்ணுறதுன்னா கரப்டட். அது வந்து கெடுக்கப்பட்ட ஞானம். பிசாசானவன் கெடுத்துட்டான். அப்போ அவங்க இஷ்டப்படி என்ன பண்ணுறாங்க, வாழுகிறார்கள். ஆனால் இந்த உலகம் எப்படிலாம் இந்த தேவனுடைய சத்தியத்தில் தேவனுடைய ஞானத்தை வந்து அது நடக்க முடியாமல் போகிறது. ஏன் அதனால் நடக்க முடியாமல் போகிறது அப்படின்னு சொன்னால், இந்த உலக மக்களை பாருங்கள், தனிப்பட்ட உரிமைகளுக்காக போராடுகிறவர்களாக இருக்கிறார்கள். தனிப்பட்ட உரிமைகளுக்காக போராடுகிறார்கள். அவங்க வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், தாழ்மையாக இருங்க. தாழ்மைன்றது வந்து தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஞானம் சொல்லுது தாழ்மையாரு. ஆனால் உலகம் என்ன சொல்லுது, விட்டு விட்டுறாத, எந்த விதத்திலும் நீ விட்டுறாத. உனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது, உனக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, நீ ஏன் விட்டு கொடுக்கணும்? ஸோ அப்போ இந்த உரிமைக்காக இந்த உலகம் என்ன பண்ணுகிறது, உலகம் தனிப்பட்ட உரிமைக்காக என்ன பண்ணுது, போராடுது. அதனால் அது தாழ்மையை புரிந்து கொள்ள முடியலை. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவருடைய ஞானம் வெளியேறப்பட்டது. சொல்கிறார், தன்னை தாழ்த்துகிற எவனையும் அவர் உயர்த்துவேன்னு சொல்கிறார். ஸோ ஹம்பிளிங் இஸ் விஸ்டம். அப்போது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது யாரோ ஒருவர் உங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், யாரோ ஒருவர் உங்களை நெருக்கடி கொடுக்கிறார்கள், யாரோ ஒருவரால் நீங்கள் அநியாயமாக நடத்தப்படுகிறீர்கள். அந்த நேரத்தில் நான் விட மாட்டேன், என் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அது எப்படி அவங்க பண்ணலாம், அவங்கள நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய சுயத்துக்காக போராடாமல் அந்த இடத்துல அப்படியே தாழ்ந்து போங்கள். கர்த்தர் அதை பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு கணவன் ஒரு மனைவியை துர்பிரயோகம் பண்ணலாம், ஒரு மனைவி ஒரு கணவனை துர்பிரயோகம் பண்ணலாம், அல்லது ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து வேதனைப்படுத்தும் போது, ஆஸ் எ கிறிஸ்டியன், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக பரிசுத்த வேதம் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளை அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப அழகாக எழுதுகிறார். ஒருவன் தேவன் மேல் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் அநியாயமாய் நடத்தப்படுவானானால் அல்லது அநியாயமாய் நடத்தப்படுவாளானால், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் உன்னை யாருன்னா அநியாயமா நடத்தினா சந்தோஷப்படு. ரூம்ல போயிட்டு கதவு சாத்தின்னு பைத்தியக்கார மாதிரி சிரி, பைத்தியக்காரி மாதிரி சிரி. ஏன்னா சாத்தான் வெக்கப்பட்டு போறான்னு அர்த்தம்.
அதை விட்டுறோம். நம்ம போராடுறோம். நான் எப்படி விடுவேன், நீ என்ன அப்படியா, நான் என்ன எப்படியா, நீ எப்படி செய்யலாம், நான் எப்படி செய்யலாம். இந்த உலக மக்களை மாதிரி நடக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலக மக்களை மாதிரி நடக்காதீங்க. உன் உரிமை முக்கியம் இல்லை, அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு தான் முக்கியம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, யாராவது உன்னை அநியாயமாக நடத்துகிறாங்களா? ஐயோ ஏன் கேட்குறீங்க பாஸ்டர், அந்த வீட்டில் இருக்கவே முடியல பாஸ்டர், ஒரே நரகம் பாஸ்டர், டார்ச்சர் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹல்லேலூயா, பி ஹாப்பி. அழுது புலம்பாத. நம்ம என்ன பண்றோம்னா எதிர்த்து நிற்க. இது உலக ஞானம். உலக ஞானம், நீ எப்படி என்ன பண்ணலாம், நீ இப்படி பண்ற, நான் அப்படி பண்றேன், நீ இப்படி பண்ணா நான் வேற மாதிரி பண்ணுவேன். நீ என்ன வேணா பண்ணு, நான் ஜெபம் பண்ணுவேன், நான் கர்த்தரை நம்புகிறேன். I humble myself before the king. ராஜாவுக்கு முன்னால் என்ன தாழ்த்துறேன். அவருடைய அனுமதி இல்லாம என் தலையில் இருக்கிற ஒரு சொல்லுங்க முடிய கூட சாத்தானால கீழே விழ பண்ண முடியாது. அது நம்ம ஊர் லாங்குவேஜில் நீயே டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கோ. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, தேவன் பேரில் இருக்கிற பற்றுதல் நிமித்தம் நல்லா புரிஞ்சுங்க. ஏதாவது கஷ்டம், வேதனை, துன்பம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் அப்பாவை பார்த்து சரிங்க, நீங்கள் கூட இந்த உலகத்தில் வரும்போது உங்களை அநியாயமாக நடத்துனாங்க, உங்களை வேதனைப்படுத்தினாங்க, உங்களை முள்முடி சூட்டுனாங்க, நீங்கள் ரியாக்ஷனே கொடுக்கல. நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி நடக்கும்படி எனக்கு ஒரு மாதிரியாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ உங்கள் மேலே இருக்கிற அன்பு நிமித்தம் நான் இந்த துன்ப நேரத்தில் எப்படி இருப்பேன் சொல்லுங்க, சொல்லுமா சொல்லுங்க. சந்தோஷமா இருப்பீங்களா? இருக்க முடியுமா? முடியாது. பொறுமையா இருப்பேன். நான் உங்களை நினைப்பேன், நீங்க அவரை நினைச்சா அவர் உங்களை நினைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம யாரை நினைக்கிறோம்? உலக மனிதர்கள் நினைக்கிறோம். பத்தியா, அவங்க மாமியார் இப்படி பண்ணாங்க, அவங்க மருமக இப்படி பண்ணா, அதே மாதிரி நானும் அந்த மருமக மாதிரி நடப்பேன், நீ அவங்கள நினைக்காத. ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்ல அந்த மாமியார் மாதிரி நான் நடப்பேன். மாமியார் இந்த உலக மாமியாருங்களை எக்ஸாம்பிளா கொள்ளாதீங்க. உலக மருமகள்கள், கர்த்தருடைய பிள்ளைங்க உலக மருமகள்களை எக்ஸாம்பிளா கொள்ளாதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம்பிள் தான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் அவர் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம். அல்லேலூயா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் a Christian. ஒரு கிறிஸ்தவர்களாக இந்த உலகம் தனிப்பட்ட உரிமைகளுக்காக போராடுது. தாழ்மையாதால புரிந்து கொள்ள முடியல. Enable the world's inability to walk God's wisdom. இந்த உலகத்தால் தேவனுடைய ஞானத்தால் நடக்க முடியாது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாக எங்களுக்கோ தேவன் ஞானமாய் இருக்கிறார். அவர் எங்களை நடத்துகிறார். நான் மணல் மேலே என் வாழ்க்கையை கட்ட மாட்டேன், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது என்னுடைய வாழ்க்கையை கட்டுவேன். இது எல்லாத்துக்கும் பொருந்துங்க, எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தும். நெருக்கடி வருகின்ற வேளையில், கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் தேவன் பேரில் பற்றுதலாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அவர் மேல எப்படி இருக்கிறேன்? பற்றுதலா இருக்கிறேன். இந்த உலகம் மாதிரி நான் பிரிவினையை உண்டாக்க மாட்டேன். நான் பிரிவினையில் என்ன பண்ண மாட்டேன்? பிரிவினையை விரும்ப மாட்டேன். நான் எதை விரும்புவேன்? ஐக்கியத்தை விரும்புவேன். சொல்லுங்க, நான் பிரிவினையை விரும்ப மாட்டேன். ஹல்லேலூயா. நான் ஐக்கியத்தை விரும்புவேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பிரிவினை வந்துருச்சுன்னா மற்றவங்க கை கொட்டி சந்தோஷப்படுவாங்க. எந்த ஒரு குடும்பத்திலையும் யாரும் அந்த குடும்பத்தினுடைய பிரிவினைக்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. அதை விட நீங்க துன்பத்தை சகித்துக் கொள்வது தேவனுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். தேவன் சந்தோஷப்படுவார். கொடுக்கட்டுமே, குடைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கட்டுமே. என்ன இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னதான் வந்தாலும் வரட்டுமே, நான் சிலுவையில் சாக போறேன். காரி துப்புறாங்களா துப்பட்டும், வாரியில் அடிக்கிறாங்களா அடிக்கட்டும், 1 அடிக்கிறாங்களா அடிக்கட்டும், தரத்தரன்னு இழுத்துன்னு போறாங்களா போகட்டும். ஹல்லேலூயா. முள்முடி சூட்டுகிறார்களா சூட்டட்டும். ஆனா ஒரு நாள் ஒன்று வருகிறது, அன்றைக்கு நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டது போல நானும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்படி எழுப்பப்படுவேன். அப்பதான் நமக்கு பேட்டர்ன், அப்பதான் நமக்கு எக்ஸாம்பிள். உலகத்தை பார்க்காதீங்க, கரப்டட் பண்ணிடுவான் பிசாசு.
நான் உலகத்தான் கிடையாது, உலகத்தானை போல வாழ்வதற்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் எப்பொழுதும் ஐக்கியத்தையும் அன்பையும் ஒற்றுமையையும் நான் நிலைநாட்டுவேன். அதுதான் என்னுடைய ஒரு கிறிஸ்தவனாக என்னுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு உண்மையான தேவனை தெரியாது, அதனால் அதுக்கு உண்மையான அன்பை தெரியாது. ஆனால் எனக்கு உண்மையான தேவனை தெரியும். நான் என்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், என்னை சபிக்கிறவர்களுக்கு என்னை சபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். என் தேவன் எனக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துக்கு தேவ ஞானம் தெரியாது. இந்த உலகம் ஒருத்தர் துன்பப்படுத்தினா அது அவங்களுக்கு என்ன பண்ணும், அவங்களுக்கு என்ன நம்ம பண்ணலான்னு தான் நினைக்கும். ஆனால் நான் தீமையோடு எதிர்த்து நிற்கிறவனல்ல. என் தேவன் சொல்லியிருக்கிறார், நீ தீமையோடு எதிர்த்து நிற்காமல் தீமையை நன்மையினாலே வெல்ல என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் தீமை செய்கிறவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? நன்மை செய்வேன். ஒரு வேளை உங்கள் மாமியார் உங்களுக்கு பிரியாணி செய்கிறாங்க, கீழே நல்லா சுட சுட பிரியாணி செய்கிறாங்க, உங்களுக்கு பிரியாணி கொடுக்கல, நீங்கள் என்ன பண்ணணும்? எஸ்எஸ் பிரியாணி கடையில் ஆட்டுக்கறி பிரியாணி ஆர்டர் பண்ணி உங்கள் மாமியார் வீட்டுக்கு எடுத்து போய் கொடுக்கணும். அவங்க கொடுக்கலையே, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நீ முட்டாள் மாதிரி நடக்கிறன்னு அர்த்தம், நீயும் உலகத்தா மாதிரி நடக்கிறன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு கொடுக்காதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், அதுதான் தேவனுடைய திட்டம். என்கிட்ட அன்பே காட்ட மாட்டேன்றாங்க, நீ அன்பை காட்டு. காட்ஸ் விஸ்டம், தேவ ஞானம் எப்படிப்பட்டது? அவங்க செய்யலை நான் செய்வேன், அவங்க செய்யலை நான் செய்ய மாட்டேன், அது உலகம். அவங்க செய்யலை நான் செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு உண்மையான தேவனை தெரியாது, ஆகவே அதுக்கு உண்மையான அன்பு தெரியாது, அது உண்மையாய் ஐக்கியப்படாது, அது பிரிவினையே விரும்பும், அது கசப்பையே விரும்பும், அது வெறுப்பையே விதைக்கும். நானோ அன்பை விதைக்கிறவன். ஹல்லேலூயா. நான் பாசத்தை பொழிகிறவன். தேவன் என்மேல் தம்முடைய அன்பை பொழிந்தருளினார். ஆனால் கஷ்டம், பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். அதுக்கு தான் ஆண்டவரோடு ஃபெலோஷிப் இருக்கணும், ஆண்டவரோடு தனிப்பட்ட உறவு இருந்தால் தான் இந்த ஞானமற்ற உலக மக்கள் மத்தியில் நான் ஞானம் உள்ளவனாய் நடக்க எனக்கு என்ன பண்ணுவேன்? பலன் கிடைக்கும். இல்லைன்னா நானும் என்ன பண்ணுவேன்? முட்டாள்கள் மாதிரி நான் நடந்து கொள்வேன். 1 கொரிந்தியர் 2:14 ரொம்ப அழகா சொல்லுது. 1 கொரிந்தியர் 2:14 தேவனுடைய ஞானம் ஜென்ம சுபாவமான மனிதனுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? மறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மனிதனுடைய மூளைக்கு அது புரியாது. இப்போ கூட நான் இவ்வளோ சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? கேட்குறதுக்கு அல்லேலூயா ஆமென்லாம் வருது, தெளிவாக விளங்குதா? விளங்கு. எப்போ விளங்கும்? எப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்படி ஒரு நெருக்கடியான நிலை வரும்போது, அப்படி ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையை மணலின் மேல் கட்ட மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நான் கன்மலையின் மீது கட்டுவேன். அல்லேலூயா. வெறுப்புக்கு வெறுப்பும், கோபத்துக்கு கோபமும், கசப்புக்கு கசப்பும் உலகம் கற்றுக் கொடுக்கிற பாடம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற பாடம், தீமைக்கு என்ன பண்ணு? நன்மை செய். உன்னை சபிக்கிறவர்களுக்காக என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. நீ தீமையை என்ன பண்ணு? தீமையினால வெல்லாமல் தீமை என்ன பண்ணு? நன்மையினால என்ன பண்ணு? வெல்லு. ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய ஞானத்தை என் வாழ்க்கையின் மூலம் நான் எப்படி வெளிப்படுத்த போகிறேன்? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய ஞானத்தை இந்த உலகம் காணுகின்ற விதமாக, அல்லது என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் காணுகின்ற விதமாக நான் எப்படி என்ன பண்ண போறத வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னா, உண்மையான ரட்சிப்பு இருந்தால் மட்டும்தான் இதை நீங்க செய்ய முடியும். இஃப் யூ ஹேவ் a true salvation, then only you can perform this action. உண்மையான ரட்சிப்பு இல்லாதவங்க என்ன பண்ண முடியாதுன்னா இதை செய்ய முடியாது. ஏன்னா உண்மையான ரட்சிப்பின் மூலம் தான் என்ன வருது? தேவன் ஞானம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. உண்மையான ரட்சிப்பு தான் என்ன பண்ணுது? மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன்? ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க? ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் வந்த பிறகு அதுதான் சாட்சி. ஆனால் இயேசு வந்துட்டாருன்னு சொல்லிக்கணும். இன்னுமே நம்ம கொடுமை மிக்கவர்களாக உலக மனிதர்களைப் போல உலகத்துக்கு வேஷம் தரித்து கொண்டு அதே ஆக்ஷன். எனக்கு தீமை செய்றியா?
உனக்கு எப்படியாவது நான் தீமை செய்தே காமிப்பேன்னு நீ நினைச்சேன்னா உன் ரட்சிப்பே கேள்விக்குறி, நீ இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை தான் தேவனுடைய பிள்ளைங்க செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தீமை செய்கிறவங்களுக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாக, ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களாக நான் நன்மையை தான் செய்யணும். ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஞானம். செய்து பாருங்க, அமேசிங் ரிசல்ட் வருங்க, பெரிய மாற்றம் வந்துடும். கர்த்தர் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிப்பார். தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிறதை நீங்க பார்ப்பீங்க. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், தேவன் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? எத்தனை பேர் உண்மையா அவரை நேசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு யாரெல்லாம் தீமை செய்தாங்களோ அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். ஜெபம் பண்ணனா போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்கள விட்டுறாதீங்க ஆண்டவரே, பழிக்கு பழி வாங்குங்க ஆண்டவரே, அவங்க கண்ணு குருடாகட்டும், மூளை கெட்டு போட்டோம், பைத்தியம் பிடிக்கட்டும், என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசும். இது பிசாசு பண்ற வேலை. தேவனுடைய பிள்ளைகள் சொல்லணும், என்னை ரட்சித்தீரே நன்றி, என்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நான் ஞானமற்றவர்களைப் போல நடக்க மாட்டேன், ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடப்பேன், அன்பிலே நடப்பேன், வெளிச்சத்திலே நடப்பேன், ஐக்கியத்திலே நடப்பேன், தாழ்மையிலே நடப்பேன், பொறுமையாய் நடப்பேன். பா, ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. நல்ல தேவன் நல்ல ஐடியா கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் அமேசிங்காக இருக்கும் ரிசல்ட். நீ கோவத்தை காமிச்சு பாரு, அழிவை தான் நீ நோக்கி போய் கொண்டிருப்பாய். அது அழிவை தான் கொண்டு போகும். அது பெரிய ஆபத்தில் கொண்டு போயிடும். தேவன் உனக்காக வேலை செய்ய முடியாது. தேவன் அமைதியாக இருப்பார். ஏன்னா நீயே உனக்கு ஆண்டவனாகிற, நீயே பண்ணிக்கன்னு விட்டுருவார். ஆனால் ஆண்டவரே நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, என்னை அநியாயமாக நான் அநியாயமாக நடத்தப்படுறேன். ஆனாலும் உங்கள் பேரில் இருக்கிற விசுவாசத்தை நிமித்தம், உங்கள் பேரில் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் இந்த துன்பங்களை, இந்த துயரங்களை நான் பொறுமையோடு சகித்து கொண்டால் உமக்கு அது பெருமையை கொண்டு வரும். உங்களை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை நான் வாழ்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory. அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, சபைக்கு ரொம்ப பெரிய ஒரு பரிசுத்தாவியானவர். எபேசியர் புத்தகத்துக்கே பேர் பார்த்தீங்கன்னா the power epistle, வல்லமையின் அதிகாரம். இந்த வல்லமை எப்படி வெளிப்படுதுன்னா தேவன் ஞானத்தின் மூலம் வெளிப்படுது. எப்படின்னா வெடித்து சிதறும் தேவனுடைய ஞானம். இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அன்புல நடங்க. நீங்க 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நான் அதை ஒவ்வொன்றும் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க படிச்சீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. முதல்ல சொல்றாரு ஹம்பிள் வாக்ன்றாரு, அது 4ஆம் அதிகாரம் 1:3 வரைக்கும், தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள். யூனிட்டி வாக் 4ஆம் அதிகாரம் 4 16ஆம் வசனம் வரைக்கும். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் வாக், வித்தியாசமா வாழுங்கன்றார். 4ஆம் அதிகாரம் 17 32 உள்ள வசனங்கள்ல லவ் வாக், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் லைட் வாக், வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 8-14 வரைக்கும் வைஸ் வாக், ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:15-17 வரைக்கும். இவ்வளவா நம்ம இதுதான். நல்லா புரிஞ்சுங்க. கோபத்தில் நடங்க, வெறுப்பில் நடங்க, கசப்பில் நடங்க, பெருமையில் நடங்க, எதுவுமே ஆண்டவர் சொல்லலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொன்றா சொல்லுங்க. தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள், ஐக்கியத்தில் நடந்து கொள்ளுங்கள், வித்தியாசமாக வாழுங்கள், வித்தியாசமாக நடங்க, அன்பிலே நடங்க. கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன், நல்லா இருதயத்தில் போய் அந்த விதை உழட்டுமே. சொல்லுங்க, அன்பிலே நடவுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடங்கள், ஞானம் உள்ளவர்களாய் நடங்கள். கையை தட்டுங்க இப்ப ஆண்டவருக்கு மகிமை. இந்த உலகம் என்ன சொல்லுது, உன் மைண்ட் என்னெல்லாம் சொல்லுது அதன்படி நடந்தது. சீரியல் என்னெல்லாம் பண்றாங்களோ அதை பண்ணுது, பக்கத்து வீட்டு மாமி என்ன பண்ணுது அதை பண்ணுது. ஆண்டவர் மட்டும் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி நீ நட. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு போங்க, யாருமெல்லாம் கோபமா இருக்கிறீங்களோ அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், உங்களுக்காக என் உயிரையை கொடுப்பேன். ஏன் தெரியுமான்னு கேட்பாங்க. ஏன்னா எனக்காக எங்கள் அப்பா உயிரையை கொடுத்தார். நானும் உங்களுக்காக சகித்து கொள்ள, பொறுமையாக இருக்க, விட்டு கொடுக்க, மன்னிக்க. ஹல்லேலூயா. குடும்ப உறவுகளை கட்டுங்க. அப்பா அம்மா கூட சண்டை போட்டால் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, இங்கே என் குடும்பத்தில் ஐக்கியம் வரட்டும், குடும்பம் ஒரு ஒற்றுமையாக இருக்கட்டும். ஒரு குடும்பம் என்பது என்ன தெரியுமா, அப்படி இருக்கணும். எல்லாரோடும் நம்ம சமாதானமாக இருக்கணும், எல்லாரோடும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாரையும் கட்டி இணைக்கணும். நம்மளால, பிகாஸ் we are Christian.
ஆண்டவர் சொல்றாரு, சபையே ஒரு குடும்பம் தான். இங்க நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? இங்க டீமா இருக்கக்கூடாது. நான் உங்க அந்த டீம், நீங்க இந்த டீம்னா கண்டிப்பா இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் நரகம் தான் போவீங்க. இங்க டீமே கிடையாது, ஒரே டீம். நமக்கு ஒரே தலைவர், நமக்கு ஒரே பிதா, நமக்கு ஒரே ஞானஸ்தானம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம போகிற இடம் ஒரே இடம், பரலோகம். இந்த மாம்சமான அந்த உணர்வுக்கு வலிக்கும் பாருங்க. இப்போ நடா இதெல்லாம் கஷ்டமாகுது. அதுதான் பைபிள் சொல்லுது, ஜென்ம சுபாவமான மனிதனோ தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ளான், அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அது புரியவே புரியாது அவனுக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு தான் சபையில போதிக்கிறோம். ஏன் சபையில போதிக்கிறோம்? ஏன் சபை முக்கியம்? ஏன் போதனை அவசியம்? ஏன் ஆண்டவர் சபையில போதகர்களை ஏற்படுத்தினார்? ஏன் போதிக்கும்படி சொல்லி இருக்கிறார்? ஏன் போதித்தா தான் ஜனங்களுக்கு ஞானம் என்ன பண்ணும்? வெளிப்படும். இருக்குது, தெரியும், ஆனா அவங்களால முடியாது. கலங்கம் இல்லாத வேத வசனமாகிய ஞான பாலின் மேல அவங்க வாஞ்சியா இருக்கணும்னா இந்த பாலை யாராவது வாயில என்ன பண்ணணும்? நிப்பல போட்டு வைக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. காலி ஆயிடுச்சுன்னா கத்தும் குழந்தை, பார்த்துக்கிறீங்க, கூவா கூவான்னு கத்தும். ஏன்னா அதுக்கு பால் காலி ஆயிடுச்சு. ஒரு லெவல் வந்த உடனே அதுக்கு என்ன கொடுக்கணும்? டாக்டர் சொல்லுவாங்க, இப்போ கொஞ்சம் சாப்பாடை பருப்பெல்லாம் போட்டு காரம் இல்லாமல் ஊட்டுனுவாங்க. அப்போ ஊட்டணும். இப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரணும். சிலதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே தத்தியாகவே இருக்குது, வளரவே மாட்டேனுது. ஏன்னா நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவை ஊட்டி அமிச்சா சைடில் பிசாசு என்ன பண்ணுறான்னா இந்த ஈ மேய்க்கிற பண்டங்களை விற்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஈ மேய்க்கும் பண்டங்களை வாங்கி உண்ணாதே. நம்ம நல்ல ஆரோக்கியமாக போதித்து நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணா இது அந்த மிட்டாய், பாம்பே மிட்டாய் பார்க்குது, கை தட்டுறா, கெங்கன்னு இப்படி இழுத்து கை வாட்சை கட்டி விட்றான். ஈ மெக்குது, இருமி வயிற்று பெருகிடுது, வயிறு பெருகுது, வந்த வியாதி. யார் இவங்க? பைபிள் அதை ரொம்ப தெளிவாக சொல்லுது. இப்படிப்பட்டவங்க யாருன்னு சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். இது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:7 வாசிங்க. இன்னைக்கு நம்ம படிக்க போகிற காரியம் வந்து ரொம்ப முக்கியமானது. வாக்கிங் இன் விஸ்டம் ஆஸ் அ கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவர்களாக தேவனுடைய ஞானத்தில் நடப்பது எப்படி? 2 தீமோத்தேயு 3:7 மொத்தம் தெளிவா படி. எப்பொழுது கற்றாலும். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம சபையில போதனைக்கு பஞ்சமே இல்லை. எப்பவுமே பாஸ்டர் என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்குறாரு. கதையெல்லாம் சொல்றது இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார், தலை மேல பனம்பழம் வச்சிருந்தார். கதையே இங்க கிடையாது, வசனம் தான். நல்லா புரிஞ்சுங்க. 7 + 24 hours, 7 நாளும் 24 மணி நேரமும் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க? எப்பவுமே கற்றுக்கொள்றீங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கத்துக்கிறீங்களா இவர் சொல்லி கொடுக்குறத? அப்ப இந்த ஒரு வகையான மக்கள் இருக்கிறாங்கன்றார் சபையில. இவங்க யாருன்னு சொன்னா, எப்பொழுது கற்றாலும் படிமா, இங்க சத்தியத்தை கத்து தரங்க. எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களா இருக்கிற, ஐயோ பெண் பிள்ளைகளை கொஞ்சம் உஷாரு. பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து, நல்லா புரிஞ்சுங்க, உங்களை வசப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் பார்த்துக்கினே இருக்குது. எப்படிடா உன்னை வசப்படுத்தலான்னு. நிறைய பேர் வசப்பட்டுட்டீங்க. ஆனால் இப்போ அந்த வசப்பட்டதுலேருந்து விடுதலை ஆகணும். சாத்தான் நிறைய பேரை வச்சிருக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க. யார் இவங்கன்னா எல்லா பெண் பிள்ளைகளும் கிடையாது. இது வெறும் பெண் பிள்ளைகளுக்கு நினைச்சிடாத. ஏன்னா அன்னைக்கு இருந்த பிரச்சனையை இஷ்யூ எடுத்து பவுல் பேசுறாரு. இது எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா அன்னைக்கு என்னன்னா, அந்த பெண் பிள்ளைகள்லாம் வந்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த அந்த கலாச்சாரம், அன்னைக்கு இருந்த அந்த சட்ட திட்டங்கள் படி பார்த்தீங்கன்னா, சொல்லுவாங்கல்ல, ஏமாந்தவங்க தலையில் அதெல்லாம் நல்லா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் சர்ச்சில் எப்படா இவங்களை நமக்கு வசப்படுத்திக்கலான்னு எண்ணத்தோடவே இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாருக்கும் வசப்பட்டு போயிடாத. அதுக்கு தான் பாஸ்டர் 24 மணி நேரமும் 7 நாளும் போதிக்கிறாரு. நான் என்ன தான் போதிச்சாலும் யாருன்னா ஒருத்தர் ஃபோன்லேயே போதிச்சிடுறாங்க, வாட்ஸ்அப்பில். ஐயா உங்கள் பாஸ்டர் இதெல்லாம் சொல்லித்தராரு, அதெல்லாம் நம்பாத. இதெல்லாம் காலத்தோடு ஒத்து போனோம். உலகமே எல்லாமே மாறிடுச்சு. இதெல்லாம் இப்போ வந்து வேறு ஸ்டைலுன்னுது. இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. இல்லை இல்லை, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு அவங்க போதிக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, யார் உனக்கு போதிக்கிறது? எப்படி நடக்க போதிக்கிறாங்க?
எப்போ போதிச்சாலும், எப்போ சத்தியத்தை கேட்டாலும் கொஞ்சமாவது உணர்றியா? நீ பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உணர்றியா? எங்க உணர்றிய? நீ தான் பாம்பே முட்டாய் பார்க்குறிய. எல்லாம் உலகத்துக்கு போகணும், ஜாலியாக இருக்கணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும். வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் கண்களின் காட்சியில நட, உன் இருதயத்தின் நினைவுபடி நட. ஆனாலும் ஒரு நாள் வருதே, உன்னை கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இவ்வளோ தூரம் போதிக்கிறோம், இவ்வளோ சத்தியத்தை கேட்டால் போய் சினிமா தேட்டரில் உட்காந்து டான்ஸ் ஆடுறேன். ஏன்னா வசனத்தை உணர்றதே கிடையாது. இவ்வளோ வசனத்தை போதிக்கிறோம், பார்த்தாக்கா சர்ச்சுக்கு லேட்டாக வர, உணர்வதே கிடையாது. இவ்வளோ வசனத்தை போதிக்கிறோம், பார்த்தீங்கன்னா 2 பேர் பிரிவினையில் வந்து நிற்கிறீங்க, ஃபேமிலியில் பிரச்சனை. என்ன அழகாக ஆண்டவர் எழுதுறாரு, அன்பில் நட, யூனிட்டியில் நட, ஞானமாக நட, வித்தியாசமாக நட, எல்லாம் சொல்லிட்டாரு. சொன்னா கூட ஒருபோதும் உணர்வதில்லை. யார் இவங்க? நான் சொல்லுங்க, இது நான் எழுதலை, இன்னைக்கு எழுதி எத்தனை வரல, இன்னைக்கு பாஸ்டர் எழுதி எத்தனை நினைச்சிடாது. 2 தீமோத்தேயு 3:7 யார் எழுதுந்து? பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலம் எழுதுறாரு. அவர் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாரு. இவ்வளோ போதிக்கிறாரு, போதிச்சா கூட எல்லாரும் கிடையாது, இது எல்லாருக்கும் கிடையாது. உணராது. உங்களுக்கு பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இது எல்லாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. புரியுதா பாஸ்டர் பேசுறது? கொஞ்சமாவது உணர்வு வருதா உனக்கு? கேட்டா என்ன பதில் சொல்ற? நீயே சொல்லு. ஐயோ பாஸ்டர் என்ன அவமானப்படுத்துறாதீங்க பாஸ்டர். நான் இல்லை பாஸ்டர், கவலைப்படாத, உன்னை அவமானப்படுத்த மாட்டேன். ஆனால் நீ உணர்றியா? எத்தனை பேருக்கு உணர்வு வருது? எப்போ எத்தனை தான் போதி. ஆவியானவர் ரொம்ப ஆதங்கத்தோடு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? உசாராரு, சாத்தான் உன்னை வசப்படுத்த பிளான் பண்ணிட்டான். யாரையாவது ஒருத்தரை வச்சு உன்னை வசப்படுத்த பார்ப்பான், உனக்கு தன்னை சாதகமாக்கி கொள்ள பார்க்கான். உன் மூலமா நிறைய பேரை இடர பண்ணுவான், உன் மூலமா சபையில் ஒரு பிரிவினை உண்டாக்கிடுவான். அதனால நீ எப்படி நடக்கணும் சொல்லுங்க? கவனமா நடக்கணும், ஞானமா நடக்கணும், தாழ்மையா நடக்கணும், அன்புல நடக்கணும், வெளிச்சத்துல நடக்கணும், பொறுமையா நடக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வித்தியாசமா நடக்கணும், எல்லாரும் மாதிரி நடக்கக்கூடாது. வீட்டில் போயிட்டு எபேசியர் 4:5 முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எப்படிலாம் நடக்கணும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ அப்படிலாம் நடக்க எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு மார்க் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. தேவனை நிராகரிப்பதற்கு சாத்தான் பல சூழ்நிலை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான். ஆனால் நம்ம we are called Christian. சில பேர் போடுறாங்க, ஐ எம் சண்டே சர்ச் கோவர். நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிற கிறிஸ்தவன். போய் என்ன பிரயோஜனம்? நீ உனக்கு கொஞ்சம் கூட உணர்வே இல்லையா? கொஞ்சம் கூட நீ ஆண்டவருடைய வார்த்தையை உணர்வதே இல்லையா? எவ்வளவுதான் உனக்கு போதிச்சாலும் உணராமல் இருக்கிறதுனால சாத்தான் உன்னை ஈஸியாக கேட்ச் பண்ணுறான். பாருங்க, ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறான். உன்னுடைய இருதயமாகிய வீட்டுக்குள்ளே அவன் நுழையிறான், அழகாக உனக்கு காமிக்கிறான். அதனால தான் என் பிள்ளைங்கள்லாம் நான் வெளியே அனுப்பும்போது ஒவ்வொரு முறையும் வார்னிங் கொடுத்து அனுப்புறது. உஷாராரு, பயங்கரமான ஸ்பிரிட்லாம் இருக்குது, யார் மேலே எந்த ஆவிக்குதுன்னு தெரியாது. நீ அவங்க கூட போனால் அந்த ஆவி பிடிச்சக்கன்னா என்ன பைத்தியக்கார மாதிரி பார்க்குதுங்க என் பசங்க. ஒரு பேர் லூஸ் பாரு, எப்போ பாரு இதை தான் சொல்லுவார் எங்கள் அப்பா அப்படின்னு. நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகம் மொத்தம் பொல்லாங்கானுக்குள்ள கிடக்குதுங்க. நீங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தேவைதான், ஃபெலோஷிப் உங்களுக்கு ஒரு உலக நண்பர்கள் அவசியம்தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, தீமை அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை கர்த்தருடைய காரியங்கள்லேருந்து உங்களை பிரிக்க நினைக்கும் போது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு போயிடுங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். கொஞ்சம் நீங்கள் கவனம் சிதறினால் அந்த ஆவி உங்களை அட்டாக் பண்ணும். உங்களை வசப்படுத்துறதுல சாத்தான் ரொம்ப கவனமாக இருக்கிறான். உங்களை தன் வசப்படுத்தி தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே ரொம்ப ஜாக்கிரதையா நில்லுங்க. தேவனை நிராகரிப்பதால் உலகம் தேவன் ஞானத்தை பெற முடியலை. உண்மையான தேவனை அது நிராகரிக்குது, வேணான்னுது. நம்மளும் உழுந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றோம். ஏன்னா இந்த தேவனை நீ அறிந்து கொண்டால் உனக்கு தேவன் ஞானம் வந்துடும். ஏன்னா வேதம் சொல்லுது, தேவனை அறிகிற அறிவுதான் ஞானத்துக்கு என்னது? ஆரம்பமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்.
இந்த தேவனை ஏன் இந்த தேவன் எனக்கு வேணான்னு சொல்லுது? That means it's rejecting the wisdom of God. தேவனுடைய ஞானத்தை அது என்ன பண்ணுது? வேணான்னு சொல்லுது. அது தேவனுடைய ஞானத்துக்கு எதிர்ப்பை செலுத்துகிறது. அது மாத்திரம் இல்லை, சில பேருக்கு என்ன சொல்லுதுன்னா, உனக்கு நிறைய தெரியணும், இதை தெரிஞ்சுக்க அதை தெரிஞ்சுக்க எல்லாத்தையும் போய் தெரிஞ்சுக்கன்னு சொல்லுது. ஆனால் கடவுளை மட்டும் நீ தெளிவாக தெரிஞ்சுக்காத. எல்லாருக்கும் அதான் ஆசை, இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், இங்கே போகணும் அங்கே போகணும், இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும். ஆனால் தேவனை மட்டும் அவ்வளோவா நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேவனை தெரிந்து கொள்ளாவிட்டால் உனக்கு தேவன் ஞானம் கிடைக்காது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன பண்றாங்க? சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். என்ன அறிவு இது? அவரை அறிகிற அறிவு. அவரை அறிகிற அறிவை வெறுத்தா அன்று சொல்ற, நானும் உன்னை வெறுத்துருவேன்றார். உனக்கு அந்த ஞானம் என்ன பண்ணாது? கிடைக்காது. ஆனா உலகம் என்ன சொல்றதுன்னா, நான் எல்லாத்தையும் கத்துக்கன்னது, எல்லாம் கத்துக்க, அதான் ஞானம்னது. ஆனா பைபிள் சொல்லுது, நீ தேவனை அறிந்து கொள். அவரை அறிகிறதே மெய்யான ஞானம், மெய் ஞானம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோ தேவனுடைய பிள்ளைகளை, இது ரொம்ப மிக முக்கியம். ட்ரூ விஸ்டம் பிகன் வித் நோவிங் காட். உண்மையான தேவனை அறிவதிலிருந்து தான் உண்மையான ஞானம் என்ன பண்ணுகிறது? பிறக்கிறது. ஹல்லேலூயா. சோ இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகள், இவைகளை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் உள்ளவைகளிலும் ரொம்ப அன்பு கூர்ந்துடாதீங்க. இட் வில் அட்ராக்ட் யூ. இட் வாண்ட் டு பி. உன்னை என்ன பண்ணுதுன்னா, அது அப்படியே உன்னை அட்ராக்ட் பண்ணி உன்னை வசப்படுத்த பார்க்குது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ எதுக்கெல்லாம் வசப்பட்டிருக்கிறேன்னு கேளுங்க. ஐயோ ஏன் கேட்குறீங்க? எதை பார்த்தாலும் சில பேர் வசப்பட்டுறாங்க. எதுக்காவது கேட்டால் நான் என்னையே இழந்து விட்டேன். ரொம்ப ஜாக்கிரதையா இரு. உன்னை மீட்கிறதற்கு அவர் ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்தார். உன்னை மீட்டிருக்கிறார். நீ உன்னை இழக்கிறதுக்காக ஆண்டவர் வரல. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு உலகத்தில் வந்தார். நல்லா கையை தட்டி கத்திரமா. ஹல்லேலூயா. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது என்ன தெரியுமா? கிறிஸ்டியன் ஆர் கால்டு டு லிவ் எ டிஸ்டிங்க்ட் லிவ்ஸ். தனித்துவமான வாழ்க்கை வாழும்படி கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தனித்துவமாக வாழணும், எல்லாரும் மாதிரி வாழக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரு, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய முனியம்மா கோயந்தம்மா மாதிரி வாழக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. ஏசம்மா அந்த மாதிரி வாழணும். நீ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற பார்க்காத, அவங்கள ஃபாலோ பண்ணாத. தனித்துவமான உங்களை அவங்க பார்த்து ஆச்சரியப்படணும். என்னடா அது, எப்படி இருந்த இவங்க இப்படி ஆயிட்டாங்களே, இந்த வீட்டில் எப்போ பாரு சண்டை நடக்கும், எப்போ பாரு பிரிவினையாக இருப்பாங்கன்னா அப்படி ஒன்றா போகிறாங்களே. இந்த ஒன்றா போனாலே பிசாசுக்கு ஆகாது பாருங்க. அப்படியே அவனுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தகன்னு எரியும். சின்ன வயசில் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? நான் கதை சொல்கிறவன் கிடையாது, இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்காக இந்த கதை சொல்ல வேண்டியதாகுது. 4 எருதுகள் கூடி ஒற்றுமையாக இருக்கும்போது சிங்கத்தால் அது என்ன பண்ண முடியல, தொடவே முடியலை. நிறைய உள்ளே விட்டு 4 பிரித்த உடனே சிங்கம் என்ன பண்ணுச்சு? ஈஸியாக சாப்பிட்டுடுச்சு. அந்த மாதிரி தான் குடும்பத்தை பிரிக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரும் நமக்கு வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மாமா வேணும், அக்கா வேணும், அண்ணி வேணும், நாத்தனார் வேணும், மூத்த மாமியார் வேணும், எல்லாரும் வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு யாருமே எதிரி கிடையாது, எனக்கு யாருமே சத்துரு கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மாம்சம் கொஞ்சம் வலிக்கும் பாருங்களேன், இதை சொன்ன உடனே அப்படின்னும். ஜென்மஸ்பாவமான மனிதன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரையும் சமமாக வச்சுங்க. ஏன்னா யூ ஆர் கால்டு கிறிஸ்டியன். நீ தனித்துவமான வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன், ஏசப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவார். உங்களை எப்படியா, சில பேருக்கு மூத்த நாத்தனாரா நானாரு ஏதோ ஒரு நாறு பிடிக்காது அவங்கள. தப்பாக இருக்கும், ஒரே சண்டை எங்கிட்டு. அது இல்லைங்க கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டில் நிறைய மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய அன்பு, விட்டு கொடுப்பது, அல்லேலூயா, எல்லாரையும் அரவணைப்பது, எல்லாரையும் அப்படியே தாங்குவது. அப்பா எப்படி நம்மளை வச்சிருக்கிறார் பாருங்க, எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துக்கிறாரு.
சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் வினையும் பொறாமையும் கசப்பும் வைராக்கியமும் பிரிவினையும் பகையும் நாசமா போச்சு. போ, நரகத்தில் போய் விழுந்துட போற, நீ பயமா இருக்குது எனக்கு, உனக்காக நான் எப்பவுமே போதிக்கிறேன், ஆனா எப்போ கேட்டாலும் உணரவே மாட்டேன்ற. யாரையும் வெறுக்கக்கூடாது, யாரையும் பகைக்கக்கூடாது, யார் மேலேயும் கசப்பு வச்சக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனாய் தனித்துவமான வாழ்க்கை வாழணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தனித்துவமான வாழ்க்கை இருந்தா கொடு, இல்லைன்னா கேளு. பக்கத்தில் பார்த்து கேளு, சொல்லுங்க, இருந்தா கொடு. ஒரே கருமிதனம் பண்றது, பிசினிதான் மறைச்சி வைக்கிறது, செத்துட்டேன்னா யார் எத்தனை போவாத. நல்லா புரிஞ்சுக்கோ, இருந்தா கொடு, இல்லைன்னா கேளு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுங்கள் அப்பொழுது. ரெண்டுமே இருக்குது. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது. நம்ம ஒரே வசனத்தை பிடிச்சிக்கிறது, எப்போ பாரு பிச்சை எடுக்குது, குடு குடு குடு. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க உதார குணமுள்ளவர்களா இருந்தா கர்த்தர் உங்களை செழிப்படைய பண்ணுவார். நீங்க உதார குணமுள்ளவா இருந்து பாருங்க, கடைசி வரைக்கும் உங்களை கொடுக்குறவளா தான் கர்த்தர் வைப்பாரு, கையேந்த விடவே மாட்டாரு. சில பேருக்கு எப்பவுமே குடு குடு குடுன்னா நீ வாங்கி பிச்சைத்துக்குன்னு தான் இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லா. ஒரு இல்லையோ சொல்லுங்க. உங்களால முடிந்த அளவுக்கு எல்லாரோடும் என்ன பண்ணுங்க, சமாதானமாயிருங்கள், எல்லாரையும் நேசிங்கள், ஏன் அன்பு கூறுங்க. சொல்லுங்க, என்னால் முடியல ஆனாலும் உனக்காக நான் ஜெபம் பண்றேன், உருக்கமா ஜெபம் பண்ணுங்க. அதையாவது உருக்கமா ஜெபம், ஜபத்தில் கூட கஞ்சி ஜனம் பண்ணி ஜெபம் பண்றது. ஆண்டவரே அவங்கள கொஞ்சம் ஆசீர்வதிங்க, என் பொண்ணை ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிங்க, அப்படி ஜெபம் பண்ணாத. சொல்லு, மனசார ஆசீர்வதி எல்லாரையும். ஸோ ஒரு கிறிஸ்தவர்களாக ஆஸ் எ கிறிஸ்டியன் நம்ம எப்படி வாழணும்? தனித்துவமான வாழ்க்கை வாழும்படி தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். எபேசியர் 5:15 சொல்லுகிறது, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம விசேஷித்தவர்கள், தேவன் என்னை விசேஷித்தவனாய் அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவனாய் வாழ்வேன். உலக பிரகாரமா நடக்கும்படி பெரும்பாலும் சபையை சாத்தா என்ன பண்ணுவான்னா மூளை செலவு செய்வான். உலக பிரகாரமா வாழும்படி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, வீக் வெசல்ஸ் சபையிலே இருப்பாங்க, அவங்க வீக்கா இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க, நீ விட்டுறாத, நீ ஏன் பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார், அது ஏன் நீ கேட்குற, நான் சொல்கிற மாதிரி நீ செய்ய, நீ ஏதாவது உன்னை மூளை செலவை பண்ணுறதுல நான் விழுந்து விழுந்து போதிக்கிற சத்தியத்தை இடையில இவங்க உள்ள பூந்து என்ன பண்ணுறதுன்னா தப்பாக போதிச்சிருது. நல்லா புரிஞ்சுங்க, சாத்தா உங்களை மூளை செலவை செய்யாதபடிக்கு தேவனுடைய ஞானத்தினால் நீங்கள் நிறைந்து வாழுங்கள். கவனமாக இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கவனமாக இருங்க. கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, ப்ராக்டிஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாகுது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி பாரு, கர்த்தர் உன் கூடவே இருக்கிறத நீ பார்ப்ப, கர்த்தர் உன்னை நடத்துறதை நீ பார்ப்ப, கர்த்தருடைய செயல்களை காண்பாய். ரலியா சொல்லுவோமா, ஹல்லேலூயா. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, சாத்தா வந்து இன்றைய காலத்தில் சபையை அட்ராக்ட் பண்ண நினைக்கிறான், வசப்படுத்த பார்க்குறான், மூளை செலவை செய்ய பார்க்குறான், உலக பிரகாரமாக நடக்கிறத வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறான். பரிசுத்தமாக வாழ்வதற்கோ, நீதியாய் வாழ்வதற்கோ, அன்பாய் வாழ்வதற்கோ நீங்கள் நல்லா புரிஞ்சு பாருங்கள். நீங்கள் ஓப்பனாக இருந்து பாருங்கள், மனசில் உங்களுக்கு எந்த பாரம் இல்லாமல் இருந்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ ஆவியானவர் அசைவாடுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பெரிய மிராக்கலே நடக்குங்க, எல்லாத்துலேயும் மிராக்கல் பார்ப்பீங்க. நீங்கள் யூ வில் see the miracles, அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுங்க, நான் ஆண்டவர் சொல்கிறபடி தான் வாழ போகிறேன், என் மூளை சொல்கிறபடி கிடையாது. ரல்லியா சொல்லுங்க, ஒரு உறுதியான தீர்மானத்தோடு போங்க. என் மூளை என்னென்னமோ சொல்லுது, எனக்கு என்னென்ன சொல்லுது சொல்லுங்கள். இப்போ உட்காந்து இப்போ நான் கேட்கும்போதே, சில போதனைகளை கேட்கும்போதே டக்குன்னு பிசாஸ் கன்வெர்ட் பண்ணுவான். ஆமாம் ஆமாம், அது கரெக்ட் தான், அது கரெக்ட் தான், அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பான். இது எப்படி? ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து என்ன சொன்னான், எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான்னு ஒரு தப்பான ஒரு கொஸ்டினை போடுறான். இல்லை எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிட்டாரு, இதை மட்டும் தொடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை இதெல்லாம் தொட்டால் ஒன்றாவாதுன்னா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் மேலே பிசாசு உன்னை வசப்பத்திலேயே அவன் கவனமாக இருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு இடம் கொடுக்காத, உன்னை வசப்படுத்த விடாத, அவன் உன்னை மூளை செலவு செய்ய விடாத. அல்லேலூயா. கவனமா இரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள்.
ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்கள் எப்படி வாழுறீங்கன்றது தேவனுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம எப்படி வாழறோன்றது தேவனுக்கு ரொம்ப மிக மிக முக்கியம். தேவன் அதுக்கு தான் நம்மளை ரட்சித்தே இருக்கிறார். எப்படி வேணா வாழு, என்ன வேணா பண்ணு, நீ அவங்கள மாதிரி நடனா, உனக்கே ஏன் வந்து ரத்தம் சிந்தனை வரும், உனக்கே ஏன் ஒரு சிலுவையில் மறிக்கணும்? ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருப்பதே நம்முடைய வாழ்க்கையின் மூலம் இந்த உலகத்துக்கு நம்ம தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்த தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி வேணா வாழும்படி இயேசு உனக்காக மறிக்கல, தனித்துவமாய் வாழும்படி தேவன் உனக்காக மரித்திருக்கிறார். எப்படி வேணா வாழ்வதற்காக தேவன் உன்னை ரட்சிக்கல, வித்தியாசமாய் வாழ்வதற்கென்று தேவன் உன்னை ரட்சித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னையிலிருந்து முடிவு பண்ணுங்க, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நான் நாடுவேன். எத்தனை பேர் நாடுவீங்க? அவங்க உங்களை எட்டி தான் உதைப்பாங்க, நீங்கள் போய் கட்டி பிடிங்க. உங்களை காரி துப்புவாங்க சில நேரங்களில், நீங்கள் என்ன பண்ணுங்க? அவங்கள போற்றி புகழுங்க. இது யாருக்கு பிரியமாக இருக்குது? தேவனுக்கு பிரியமாக இருக்கு. ஏன்னா நீ ஆண்டவர் பார்த்துக்கினே இருக்கிறார். நீ எதனால் இவ்வளோ கஷ்டப்படுற? என் புள்ள என் மேலே மட்டும் என் புள்ள அன்பு இல்லைன்னா அவள் இன்னைக்கு செய்கிறதே வேற. உண்மை. பேப்பரை படிங்க. ஒன்றுமே தெரியாமல் ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணியிருக்கிறா. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கிறா, மூஞ்சி மட்டும்தான் அழகு, உள்ள கொலகாரி. ஆனால் நம்மெல்லாம் பாருங்கள், ஒரு காலத்தில் கொலகாரிகளாக இருந்தோம், கொலகாரனுகளாக இருந்தோம். இயேசு நம்மளை மாற்றிட்டாரு. இன்னைக்கு நம்ம அதை செய்யறதில்ல, நம்ம நன்மை சேர்வுல கர்த்தர் மாற்றிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நான் இயேசப்பா மேலே அன்பு உள்ளவனாக இருக்கிறேன். தேவன் பேரில் இருக்கிற பற்று எனக்கு உண்டு. நான் என்ன நேசிக்கல, எனக்காக சிலுவையில் மரித்த ரட்சகரை நேசிக்கிறேன். நான் எனக்காக வாழலை, அவருக்காக நான் வாழுகிறேன். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உலகம் பார்க்குது நம்மளை மேலே இருந்து. நம்ம 2 கோச் பார்க்குறாங்க நம்மளை. ஒரு கோச்சு சாத்தான் பின்னாடி இருந்து பார்த்துனுங்கிறான், எப்படா விழுவோன்னு பார்த்துனுங்கிறான். ஒருத்தர் சேரப், கவலைப்படாத, நீ நல்லா நட, என் பிள்ளை நீ, நான் உன் கூட இருக்க போகிறேன், உன்னை நடத்த போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஒரு சைடு ஆண்டவர் நம்மளை சேரப் பண்ணுறாரு, ஒரு சைடு நம்மளை எப்படா விழுவான். இந்த எதிரி டீம் எப்படா, இந்த விளையாட்டுலாம் பார்த்துனோம்னா 2 டீம் இருக்கும் பாருங்கள், எப்படா அவுட் ஆவான்னு. அவன் அவுட் ஆனா இவன் கை தட்டி சிரிப்பான், இவன் அவுட் ஆனா அவன் கை தட்டி சிரிப்பான்ற மாதிரி. ஸோ நம்ம சைடு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம சைடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நம்முடைய கோச்சர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் மேல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நான் என் வாழ்க்கையை சரியா வாழ்வேன். ஹல்லேலூயா. நிறைய இப்போ கற்றுக் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எப்பொழுது கற்றாலும் இப்பொழுது உணருங்கள். இதுவரைக்கும் கற்று உணரலாம் பரவாயில்ல, இப்போ உணருங்கள். பக்கத்தில் பார்த்து இப்பயாவது புரியுதான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கட்டுப்பாடெல்லாம் தேவையில்லைன்றான். என்னை அவுத்து விடுன்றாங்க எல்லாரும். என்னை அவுத்து விடு, என்னெல்லாம் கட்டுப்படுத்தாத. ஆண்டு சொல்றார், இல்லை, கட்டுப்பாடோடு வாழு. சில விஷயங்களில் நீ கட்டுப்பாடாக இருக்கணும். நீ இப்படி தான் இருக்கணும், ட்ரெஸ் பண்ணணும். ஆண்டோடைய பிள்ளை நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும். சில பேர் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு இங்கிருந்து இது வரைக்கும் கிழிச்சிக்கிறது. சில பேர் முடியை வெட்டி என்ன பண்ணுறதுன்னா நல்லா வெட்டி அதை ஒரு மாதிரி பண்ணிக்கிறது, மூஞ்சை கீழ்ச்சிக்கிறது, கையில் வரைஞ்சிக்கிறது. கட்டுப்பாடு எதை ஒன்றா பண்ணலாங்கன்றான். எதை ஒன்றா பண்ணலாம், எப்படி ஒன்றா வாழலாங்க. நான் யார் கூட ஒன்றா போகலாம், நான் என்ன ஒன்றா பண்ணலாம், எனக்கு கட்டுப்பாடே வேணான்றான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ வேறப்பா, நீ உனக்காக நான் உயிரை என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். உனக்கு நான் சில விதிமுறைகளை வைத்திருக்கிறேன். நமக்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. எந்த விதிமுறையும் கிடையாது எங்கள் வாழ்க்கையில். அப்படி வாழ்ந்தான்னா அவன் நரகம் தான் போவேன் நீ. ஆனால் ஏசப்பா ரொம்ப நல்லவர், நம்மளெல்லாம் ரட்சித்து வாழ கற்றுக் கொடுத்துருக்கிறார் பாருங்க. பா இப்படி தான் பேசணும்னு சொல்லி எப்படி வேணா பேசலான்ற உலகத்தில் நான் அப்படி வாழ முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. என்ன ஒன்றா பார்க்கலான்ற உலகத்தில் இல்லைங்க, எல்லாமே பார்க்க முடியாதுங்க. இதுதான் பார்க்கணும். ஒரு வரைமுறை இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு வரைமுறை இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார் அவர். கட்டுப்பாட்டின் ஆவியானவர். பாட்டை மட்டும் பாடுற, வாழ்க்கை மட்டும் கட்டுப்பாடு இல்லாமல் வாழுற. அவுத்து விடுன்றான். பசங்களான சொல்லுது, என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாதீங்க, கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே புட்டிங்கன்னு ஓடுவேன்றான்.
அதனால் நம்ம அவுத்து விடுறது, ஓடு. போய் அடிப்பட்டு உதப்பட்டு செத்து சுண்ணாம்பாய் வெந்து கடைசியாக கெட்டகுமாரன் எப்படி வந்து நின்னான்? நல்லா ராஜபோகமாக வந்து நின்னானா? கெட்டகுமாரன் எப்படிமா வந்து நின்னா? உணர்ந்த போது எப்படி வந்து நின்னான்? ஒன்றுங்க எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிறான். ஒன்றும் கிடையாது. கட்ட கூட ஒழுங்கான துணி கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அவமானத்தில் போய் மாறுது. அவமானம் அடைகிறார்கள். எப்படி வேணா வாழலாம், என்ன வேணா பண்ணலாம். ஐ வாண்ட் டு நோ பிரின்சிபல் மை லைஃப். என் வாழ்க்கையில் எந்த பிரின்சிபலும் தேவையில்லை, எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை, எந்த விதியும் தேவையில்லை. ஆனால் நல்லா புரிஞ்சு கர்த்தருடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன் சொல்லுங்க. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து, ஐ எம் எ கிறிஸ்டியன். நான் எல்லாத்தையும் செய்ய முடியாது, எல்லாமே பேச முடியாது, எல்லாத்தையும் பார்க்க முடியாது, எல்லாரும் மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியாது, எல்லாரும் மாதிரி சிந்திக்க முடியாது, எல்லாரும் மாதிரி நடக்க முடியாது. நான் கவனமாக தான் நடந்தாகணும், கவனமாய் நடக்கணும், ஞானமுள்ளவராய் நடக்கணும், அன்புள்ளவராய் நடக்கணும், தெளிவாய் நடக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்கணும். கரலை தட்டி கர்த்தரை பயப்படுத்துங்க. Hallelujah. Because I am Christian. எத்தனை பேர் இங்கிருந்து போகும்போது உணர்ந்து போறீங்க? எல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை சரியாக போட்டுங்க, தலையை சரியாக வாரிங்க, கண்ணை க்ளீன் பண்ணிங்க, நடக்கையை மாற்றிங்க, பாதரட்சியை சூப்பராக போட்டுங்க. இன்னிலேருந்து முடிவு பண்ணுங்க, எல்லாம் ஏன் இஷ்டப்படி நான் வாழ போகிறதே இல்லை. எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது, எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஐ ஹேவ் அ பிரின்சிபல்ஸ். ஒரு ஃபோன் வாங்குற, எப்படி ஒன்றும் யூஸ் பண்ணலாமா ஃபோனை? அதுலேயே எழுதிடுறான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இல்லை, ஃபோனை ஒரு ஃபோனை உண்டாக்கணும், அதை இப்படியே எழுதுறான். இப்படி பண்ணாதே, அப்படி பண்ணால் அப்படி ஆகிடும், அப்படி பண்ணால் அப்படி ஆகிடுன்றான். ஒரு வீடு கட்டுறவன் சொல்கிறான், இப்படிலாம் கட்டக்கூடாது, இப்படி தான் போடணும், அப்படி தான் கட்டணுன்றான். எப்படி ஒன்றா கட்டணும்னா நீ குடன் தான் கட்டுவேன், வீடு கட்ட மாட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்கும் வாழ்க்கை கூட அப்படி தான். கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா ட்ரெஸ் இப்படி தான் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. முடி இப்படி தான் இருக்கணும். இல்லை, கட்டுப்பாடே கிடையாதுங்க, எப்படி வேணா இருக்கலாங்க. சில பேர் சொல்லுவாங்க எப்படி வேணா இருக்கலாம். இது இதில் வேற கேள்வி கேட்குது, இது குத்திக்கலாமா? நீ எதை ஒன்றா குத்திக்க போ. இதில் வேற ஒரு கேள்வி, பச்சை குத்துவது தவறா? பச்சை குத்துவதும் தவறு, அதை குத்தலாமான்னு கேட்கறது அதை விட தவறு. வாழ்க்கையில் நம்ம வேற இல்லை, நம்ம வேற. நல்லா புரிஞ்சுங்க. அமெரிக்கா போனோன்னா நீ எப்படி வேணா போயிடலாமா? அவன் ரூல் வச்சுக்கிறான், அது வேறு, இதெல்லாம் இருக்கணும் உங்கள்கிட்ட. பரலோகத்து வரணும், சும்மா வந்துடுவியா? ரூல் வச்சுக்கிறார் அப்பா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, பரலோகத்தில் சும்மா வந்துட முடியாது. அவர் சூப்பர் ரூல்லாம் வச்சுருக்கிறாரு, இப்படிலாம் இருக்கணும்னு இருக்கிறாரு. எப்படி வேணா வந்தால் வர முடியாது, நீ வேறு இடத்துக்கு தான் போகணும். தயவுசெய்து சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை விளங்கி கொள்ளுங்கள். சாத்தா உங்களை வசப்படுத்த விடாதீங்க. உலகம் உங்களை மூளை செலவை செய்ய இடம் கொடுக்காதீங்க. கவனமாக நடக்கிறது தான் என் வேலை. ஒரு இல்லையா சொல்லாமா? எத்தனை பேர் இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க? 1 தீமோத்தேயு 3:7 யாரை பற்றி சொல்லுது? நம்மளை பற்றி இல்லை, உணராதவங்களை பற்றி சொல்லுது. நம்ம அதை கூட சொல்லுவது பாருங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்த பாருங்க என்ன சொல்லணும். நம்ம உணர்கிறவர்கள். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உணர்ந்துட்டியாப்பா? இங்கேருந்து உணர்த்தப்பட்டு போறியா? அப்படியே மாடி எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படியே இருக்க போறியா? அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம் இந்த காலை வேளையில், இந்த கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு சொல்லுங்க, நான் கவனமாக வாழணும். உலகத்தில் எல்லாரும் மாதிரி நான் வாழக்கூடாது. நான் சாத்தா என்னை வசப்படுத்த நான் விட மாட்டேன், அவன் மூளை செலவு செய்ய என்னை விட மாட்டேன். எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. என்னை கட்டுப்படுத்தி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல சொல்லு 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 அலைவதில்லை. கையை தட்டு அல்லேலூயா. இஷ்டம் போல அலைவதில்லை. எப்படி முடியுது பாருங்க. அவர் சித்தம் செய்து சொல்லுங்க, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துறாரு. சாத்தா மூளை செலவு செய்ய நான் விட மாட்டேன். இந்த உலகம் என்னை வசப்படுத்த விட மாட்டேன். என்ன ஆமீன் சொல்லுமா? வசப்படுத்த விட மாட்டேன். ஓ ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் சொல்லுங்க, கட்டுப்பாட்டின் ஆவியானவரே நீர் என்னை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆவியானவரே, இஷ்டம் போல அலைவதில்லை, உங்க சித்தம் செய்து வாழ்பவன் நான்.
ஓராமா ஷகமா கேகரதா லக்குதாமா ராதியாலா பரபலமா. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. ஆண்டவரே என்ன கண்ட்ரோல், எனக்குன்னு ஒரு சட்ட திட்டங்களை வச்சிருக்கிறீங்க, நான் வாழ்வதற்கான வழிகளை வைத்திருக்கிறீங்க. எல்லாரும் மாதிரி நான் வாழ மாட்டேன் ஆண்டவரே, எல்லாரும் மாதிரி நான் நடக்க மாட்டேன் ஆண்டவரே, எல்லாரும் மாதிரி நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. நாங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாய் இன்றைக்கு உம்முடைய சத்தியத்தை கேட்டு அறிந்து உணர்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் அப்பா பேசுங்க அப்பாட்ட. அப்பா என்ன உங்க வசனத்தின்படி உணர்வுள்ளவன் ஆக்குங்கப்பா. தாவீது என்ன அழகா ஜெபம் பண்றாரு. தாவீது ஜெபிக்கிறார், என்னை உடைய வசனத்தின்படி உணர்வுள்ளவனாக்கும், உடைய வசனத்தின்படி என்ன உணர்வுள்ளவனாக்கும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்ப உறவுகளை கட்டுவதில் எனக்கு கவனம் தேவை, குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் கவனம் தேவை. நான் ஞானம் உள்ளவனை போல நடக்கணும், நான் ஞானமற்றவளை போல நடக்க கூடாதே ஆண்டவரே. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க சபையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்க ஜனங்களை, எங்க ஆத்துமாக்களை ஆண்டவரே நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாங்க கவனமாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா, நாங்க ஞானமாய் நடக்க உதவி செய்யுங்கப்பா, நாங்க அன்புல நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் உமக்கு பிரியமில்லாத கோரங்களை எங்களை விட்டு மாறட்டும். ஹல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின்படி எங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்குங்க ஆண்டவரே, சபையை உணர்வுள்ளவர்கள் ஆக்குங்க ஆண்டவரே. மண்ணோடுகளுக்கு ஒத்த ஆண்டவரே என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறதப்பா. இன்னைக்கு அநேகருடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உம்முடைய வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே ஒரு தூண்டுதல் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்குள்ள கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு அக்கினியை போடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ள ரீமா கோஷா லாக்கியாலாமா ஷபமா ராத்தியாமா ஷோண்டா ராக்கியாத்தே ரேமே சேமே ரோதியாந்தா கானியாலாக்கா. ஓ ஹல்லேலூயா. சத்துரு இந்த பிள்ளைகளை வசப்படுத்தி ஆண்டவரே தன் வசப்படுத்தி இவர்களை கெடுத்து போடாதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே திருச்சபையில் சத்துரு ஆண்டவரே தன்னுடைய கிரிகையை நடப்பித்து ஆண்டவரே கத்தாவே ஜனங்களை ஆண்டவரே மூளை செலவை செய்து திசை திருப்பி சத்தியத்தின்படி வாழாதபடி அவர்களை இடர பண்ணாதபடிக்கு கத்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படி ஆச்சுமைக்கிறேன். வசனத்தின்படி உடைய பிள்ளைகளை உணர்வுள்ளவர்களாக்குங்கப்பா. வசனத்தின்படி உடைய பிள்ளைகளை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் உலகத்தில் தனித்துவமான வாழ்க்கை வாழ, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள, இந்த உலகத்தில் நாங்கள் வித்தியாசமாக ஜீவிக்க, அன்பிலே நடந்து கொள்ள, ஐக்கியத்திலே நடந்து கொள்ள, தாழ்மையாய் நடந்து கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திர வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள, வித்தியாசமாய் நடந்து கொள்ள, கவனமாய் நடந்து கொள்ள சபையை உயிர்ப்பிப்பீராகப்பா, உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. மதியினமான காரியங்கள் சபையில் ஏற்படாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. சபையில் காணப்படுகிற பிரிவினையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். சபையில் கத்தாவே குடும்ப உறவுகளுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துகிற சத்துருடைய கிரியைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சபையில் திருச்சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக வலது கையை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? குடும்பங்களில் காணப்படுகிற பிரிவினையின் ஆவிகள், குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா ஆண்டவரே பகைகள், விரோதங்கள், குடும்பங்களில் காணப்படுகிற ஆண்டவரே சச்சரவுகள், குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா ஆண்டவரே பெருமையின் ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள், எல்லா எதிர்ப்பின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில் ஒரு மனதோடு கட்டுகிறோம், 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 கட்டுகிறோம். அன்பு நிரம்பி வழியட்டும் கத்தாவே. சமாதான நதி போல பாயட்டும் கத்தாவே. பரிசுத்தம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்துவீராகப்பா, எங்களை பலப்படுத்துவீராக. சபையை ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே. சத்துரு எந்த ஒரு காரியத்தின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளை இடர பண்ணாதபடி ஆண்டவரே, இடரல்களுக்கு ஆத்துமாக்களை தப்புவீங்க ஆண்டவரே. யாரும் நாங்கள் யாருக்கும் இடரலாயிராதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அன்பிலே நடந்து கொள்ள உதவி செய்யுங்க.
கரத்தில் தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவ நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.